ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. இப்போ தான் சூடு பிடிக்குதுங்க நம்ம இலக்கிய சீரியல். இவ்வளோ நல்லா மொக்கையாக போயிட்டுருந்துச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. அதுக்கு காரணம் எல்லாமே நம்ம எஸ்எஸ்கே தான். அப்படி என்ன எஸ்எஸ்கே பண்ணிட்டாருன்னு பார்க்குறீங்க. எஸ்எஸ்கே யாருன்றது தெரிய வர உண்மை கூடிய சீக்கிரத்தில் வந்துடும் சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதே தான் பல வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எங்கே காட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தீங்க. அதுதான் இல்லை. இப்போ எஸ்எஸ்கேவுக்கு அவனோட பையன் யாருன்னு தெரியறதுக்கான நேரம் வந்துச்சு. அதுக்கு காரணம் நம்ம ரேவதி தான். ரேவதி இருந்துக்கிட்டு எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ கௌதமோட உயிரை கண்டிப்பாக காப்பாற்றியே ஆகணும். ஏன்னா நம்ம பையனுடைய வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, என்னது என் பையன் சிறு ஊர்ஜல் ஆகிட்டு இருக்கா, ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பாசம் இருக்கிற மாதிரியே நடிப்பு காட்டுறாரு. ஏன்னா அப்போ தான் அந்த இடத்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அங்கே போய் புள்ளன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவனை கொலை பண்ண முடியும் அப்படின்றதுக்காக எஸ்எஸ்கே இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறான்னா, சரி சரி என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்ல, இப்படி தான் வந்துட்டு இருந்திருக்கான் போல். ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், அவனுக்கு பிளட்டு தேவைப்படுது, நீங்கள் கொடுத்தா மட்டும் தான் செட் ஆகும். ஏன்னா நீங்கள் தான் அவனை பெத்த அப்பா, வளர்த்தவங்க பிளட் குரூப் எப்படி அவங்களுக்கு மேட்ச் ஆகும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக பிளட்டு கொடுத்தே ஆகணும்னு சொல்ல, கண்டிப்பாக வரேன் ரேவதி, கண்டிப்பாக வரேன். ஏன்னா என்னுடைய பழைய கணக்கெல்லாம் தீர்த்துக்கிறதுக்கான நேரம் வந்துச்சுல்ல, அதனால் அந்த பழைய கணக்கை தீர்த்துக்கிறதுக்காக வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்ட்டு சொல்ல, சரி சரி அப்படின்னு சொல்லி இவங்களும் பேசிகிட்டு இருக்கேன். என்னடா இது, நம்ம இத்தனை நாளாக யாருன்னு கேட்டுட்டு இருந்தோம், நம்ம வாயில் சொல்லவே இல்லை, நம்ம காதில் படுற மாதிரி அவங்க சொல்லவும் கிடையாது. ஆனால் இப்போ தானாக மாற்றாளுங்கன்னா இவங்களை வச்சு கஞ்சி காசு வேண்டியதான். இல்லைன்னா இவளுக்கு நம்மளை மேய்ச்சி தண்ணி காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டு இருக்காரு. கிளம்ப நேரம் பார்த்து இந்த தாட்சாயணி உள்ளே எங்கே போயிட்டுருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் முக்கியமான வேலையாக போயிட்டுருக்க தாட்சாயணி, நீ எதுக்கும் கவலைப்படாத, வர்றப்ப நல்ல செய்தியோடு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல அப்படின்னு, நம்ம எதிரி அழிய போகிறோம், அவனை அழிச்சு கட்டுறதுக்கான நேரம் வந்துச்சு, இன்னையோட அவனுக்கு கடைசி நாள், அதை நீ நம்புற அப்படின்னா இப்போ எதுவும் பேசாத, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் டீட்டெயிலே சொல்கிறேன் சரியா அப்படின்னு சொல்ல, ஐயோ எஸ்எஸ்கே எனக்கு மண்டே வச்சிரும் போல இருக்கே, தயவு செஞ்சு என்ன நடக்குது சொல்லுங்க அப்படின்னதும், நீ கவலைப்படாத தாட்சாயணி, நான் வந்துகிட்டே இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற, கொஞ்ச நேரம் பொறு, என்ன நடக்குதுன்றது வேடிக்கை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாரு. அங்கே போனதுக்கு அப்புறமா நம்ம ரேவதியை பார்த்துட்டு, ஐயோ ரேவதி என்ன ரேவதி இப்படி ஆயிடுச்சு, எனக்கு அப்படியே கையும் ஓடல காலும் ஓடல, நம்ம பையன் கௌதம் தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு அப்படியே உயிரே ஒரு நிமிஷம் நின்று வந்துச்சு. ஐயோ நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம பையனை வச்சுக்கிட்டு இத்தனை வருஷமாக தேடிட்டு இருந்திருக்கோமே, நம்ம பையனை தூக்கி கொஞ்சம் முடியல, அவனுடைய பருவ காலத்தில் அவன் கூட பேச முடியல, அவனுக்கு தோல் கொடுக்க ஒரு சாய்ஜுக்கு அந்த தோல் பட்டையை கொடுக்குற வயசை நான் கடந்து வந்துட்டேன். எல்லா இதையும் கடந்து வந்த பிறகு என் பையன் இவன் தான் தெரிஞ்சதுக்கப்புறம் அவனை காப்பாற்றாமல் விடுவனா, இனிமே தான் நீ என்னோட சுயரூபத்தை பார்க்க போகிற அப்படின்னு தான். ஐயோ பேசிட்டு இருக்காதீங்க, தயவு செஞ்சு உள்ளே போங்க, உள்ளே போய் கௌதமுக்கு ரத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பேசுங்கன்னதும், அங்கே உள்ளே போனதுக்கு அப்புறம் டாக்டர் நமக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுத்து முத்தலும் பார்க்குறாங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க மூலயமா போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணிகிட்ருக்க. அங்கே நடக்கிறதே பெரிய இதுவாக இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நீங்கள் எதுவும் இங்கே பண்ண முடியாது, ஏன்னா எல்லாருமே அவர் கண்ணு முழிச்சிருவாரான்ற ஒரு இதில் இருக்காங்க. அவரும் கண் முழிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஆனால் அதுக்காக எல்லாமே உடனே நடக்கும்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல, சரி நான் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவனை கொண்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷ பாட்டில் ஒன்று எடுத்து அந்த டாக்டர் கையில் கொடுக்குறாங்க. அந்த டாக்டர் வாங்கிட்டு, ஐயோ என்னால் இந்த மாதிரி மனசாட்சிக்கு விரோதமான எதையும் செய்ய முடியாது, தயவு செஞ்சு வச்சுக்கோங்கன்னதும், இதை குளுக்கோஸ் ஏறிட்டு இருக்கு இல்லையா, அதில் போட்டு விட்ரு, அந்த ட்ரிப்ஸு காலி ஆகிறப்ப இவனுடைய மூச்சும் காலி ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அப்புறமா நீயும் சரி நானும் சரி சந்தோஷமாக இருக்கலாம், எதை பற்றியும் கவலைப்படாது சரியா அப்படின்னு சொல்ல, ஐயோ சார் எனக்கு என்னதான் நீங்கள் சொன்னாலும் கொஞ்சம் படப்படன்னு பயமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்ல, யோ ஏன்னா நீ பொழைக்க தெரியாத ஆளாக இருக்க, கொஞ்சமாச்சு பொழைக்க தெரிஞ்சு போலியா, ஏன் அப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, நான் சொல்கிறத கேட்டேன்னா கண்டிப்பாக உனக்கு ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்ற ஒன்று கிடைக்க போகுது. அது யார் யாருக்கு கிடைக்க சொல்லு, உலகத்தில் எல்லாருக்குமே எல்லாமே கிடைச்சிடாது. எப்போவுமே பொறுமையாக இருந்தால் தான், பழசெல்லாம் நோண்டி பார்க்காம இருந்தால் தான் நமக்கு புதுசாக கிடைக்க போகிறதெல்லாம் புதுசாக கிடைக்கும். அதை விட்டுட்டு இல்லை எனக்கு இந்த வாழ்க்கையே போதும், நியாயம் தர்மம் அப்படின்னு பேசின்னு வச்சுக்கேன், கடைசி காலத்தில் 5க்கு 10க்கும் கூட ரோட்டில் பிச்சை எடுக்கிற நிலைமை வரும். அந்த நிலைமை உனக்கு வேணுமா அப்படின்னா சொல்லு, நான் எதையும் சொல்ல வரல, நீ என்னை வச்சு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஐயோ சார் அப்படிலாம் பண்ணக்கூடாது, ஏன்னா எனக்கு குழந்தை குட்டின்னு எல்லாம் இருக்குது, அதனால் எனக்கும் பொழைக்கிறதுக்கான நேரம் வந்திருக்கு, அதை நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கௌதமை கொலை பண்ணுறதுக்கு வாக்கும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இலக்கிய சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.